சுயமரியாதை மீடியா நேயர்களுக்கு நந்தகுமாரின் இனிய வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்று ஊடகவியலாளர்கள் மத்தியில் பெரும் பேச்சாக பேசப்பட்ட கஸ்தூரி கடந்த 2 நாட்களாக சென்னை அவருடைய இல்லத்தில் இல்லை மற்றும் அவரை தேடி ஆந்திராவுக்கு காவல்துறை சென்றிருக்கிறதாக சொல்றாங்க. அவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்காரா? என்ன நடக்குது சார் அந்த நடிகை கஸ்தூரியினுடைய நடவடிக்கையில? அது கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக அரசு முடிவு செய்திருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் கஸ்தூரி இந்து மக்கள் முன்னணி நடத்திய மாநாட்டில் பேசிய பேச்சின் சாராம்சம். நாம் என்ன கேட்கிறோம்? கஸ்தூரியின் மீது நடவடிக்கை சரியா தவறா? அதை பற்றி பின்னால் வருவதற்கு முன்னால் அந்த இந்து மக்கள் முன்னணி நடத்திய மாநாட்டில் கஸ்தூரி பேசியது என்ன? தெலுங்கர்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள், அரசர்களின் அந்தப்புற மகளிர்களுக்கு சேவை செய்வதற்காக அழைத்து வரப்பட்டவர்கள். அவர்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கின்ற பொழுது, அவர்கள் இந்த நாட்டில் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு முன்பே இந்தியாவிற்கு வந்த பிராமணர்கள் பார்ப்பனர்கள் ஏன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது? இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இந்து மக்கள் கட்சி நடத்திய மாநாடு. அந்த இந்து மக்கள் கட்சி அனைத்து இந்து மக்களுக்கும் பொதுவான ஒரு கட்சியா தானே இருக்கணும். அங்க தெலுங்கர்களுக்கு எதிராக பேசுறதும் பிராமணர்களுக்கு ஆதரவா பேசுறதும், அப்ப இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப அர்ஜுன் சம்பத்துடைய கட்சி என்ன தமிழ்நாட்டுக்கு சொல்ல வருது? சரி, இவை ஒரு பக்கம். சார், ஒரு சின்ன குறுக்கீடு. இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு. அவங்க அந்த மாநாட்டுல தெலுங்கர்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு, தெலுங்கருக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் அவங்க செய்யணும்னு அவங்க பண்ணல. அது ஒரு குறிப்பா அந்த நடவடிக்கைகளை செய்யணும்னு அவங்க பண்ணல. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நேற்று 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தெலுங்கர்கள்லாம் இன்னைக்கு அமைச்சரா இருக்கும் போது எங்களை ஏன் இந்த மாதிரி இழிவுபடுத்துறீங்கன்னா அது ஒரு ஒப்புமை தான் சொல்றாங்களே தவிர அவங்க தெலுங்கர்களுக்கு ஆதரவா அவங்க பேசணும்னு அவங்க. நான் கேட்கிறேன், கஸ்தூரி அந்த இந்து மக்கள் முன்னணி இந்து மக்கள் கட்சி மாநாட்டுல இந்த கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அந்த இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அதுக்கே மறுப்பு தெரிவிக்கல. இது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு பொதுவான கட்சி, இங்கே ஒரு ஜாதிக்கு ஆதரவாக நீங்கள் எப்படி பேசலாம்னு இந்து மக்கள் கட்சி கஸ்தூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்குமா வேணாமா? அப்ப கஸ்தூரியை பேச்சு ஆதரிக்கிறாங்களா? அப்ப இந்து மக்கள் கட்சி என்ன நினைக்குது? தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளவே கூடாது, இந்த நாட்டுடைய பூர்வ குடிமக்கள் அடிமையாகவே வாழணுமா? 300 ஆண்டுகளுக்கு முன் வந்த தெலுங்கர்கள் ஆளலாம், 3000 ஆண்டுகளுக்கு முன் வந்த பார்ப்பனர்கள் பிராமணர்கள் தமிழ்நாட்டை ஆளலாம், தமிழர்லாம் அடிமையாவே இருக்குன்னு திருவோடையை சுத்தம் நினைக்கிறாங்களா? இதுதான் திமுகவுடைய கோட்பாடு, இதுதான் கஸ்தூரியுடைய கோட்பாடா? தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உரிமையானவர்கள் அமைதியா இருக்கிறாங்க, அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பிழைக்க வந்த வந்தேரிகள் ஆளுக்கு ஒரு பக்கம் அதிகாரத்துக்கு போட்டி போடுறாங்க. 300 வருஷத்துக்கு முன்ன வந்த நீ ஆளலாம், 3000 வருஷத்துக்கு முன்ன வந்த நான் ஆளக்கூடாதா? என்ன பேச்சு சார் இது? 300 வருஷத்துக்கு முன்ன வந்தவங்க ஆள்றாங்க, 3000 வருஷத்துக்கு முன்ன வந்தவங்க ஏற்கனவே ஆண்டுட்டாங்க. இப்பவும் மறைமுகமா அவங்க ஆட்சி தான் நடக்குது. அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பழமொழி சொல்றாங்களே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி அடிமை குடியா வாழ்ந்துட்டு இருக்குது. இதை பத்தி ஏன் யாரும் பேசல? திமுக பேசல, ஏன் கஸ்தூரி பேசல? இவங்கெல்லாம் ஜாதிக்கு எதிராக பேசுறாங்க. கஸ்தூரி சமூக நீதிக்கு எதிராக பேசுற நடிகை கஸ்தூரி. தகுதி திறமையை பத்தி பேசுறாங்க. ஜாதிவாரி அடிப்படையில் இட ஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆனா இவங்க ஜாதி ஆளலாங்கிறது எந்த சமூக நீதியில வருது? அப்ப பார்ப்பனர் ஆளலாங்கிறது என்னது? அது ஜாதிவாரி இல்லையா? அது ஜாதி வெறி இல்லையா? அது ஜாதி பிரச்சனை இல்லையா?
அப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் நடிச்சிட்டு இருக்காங்க ஆளுகின்ற திமுக அரசும் கஸ்தூரி போன்ற பார்ப்பனிய எடுபடிகளும். அந்த கஸ்தூரியை பேச விட்டு வேடிக்கை பார்க்குது இந்து மக்கள் கட்சி. திமுகவும் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுது. திமுகவை எதிர்ப்பதாக காட்டிக் கொள்கின்ற கஸ்தூரி போன்ற பிராமணர்களுடைய மிச்ச சொச்சங்களும் தமிழ்நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கு குடி போயிட்டீங்க. தமிழ்நாட்டில் நடிச்சீங்க, சம்பாதிச்சீங்க, தமிழக மக்களை ஏமாத்துனீங்க, அமெரிக்காவுக்கு குடி போனீங்க. அங்க முடியல, திரும்ப தமிழ்நாட்டில் ஏமாத்தீங்களா? ஏன்னா இழிச்சமாயன் தமிழன் தானே, அவன் தலையில் தானே மிளகா அரைக்க முடியும். அதானே உங்க கோட்பாடு. அத அர்ஜுன் சம்பத் கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? ஆக அர்ஜுன் சம்பத் ஒரு பிராமண பார்ப்பாடிய எடுபடியா இருக்காரு தானே அர்த்தம். சார், அந்த போராட்டமே பிராமணர்கள் தாக்கப்படுவதும் அவர்களுக்கு ஆதரவான கூட்டம் தான் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. அப்படி பார்த்தா அந்த கூட்டத்தினுடைய நோக்கமே தப்பு. அந்த கூட்டத்தை ஆதரிச்சு அன்னைக்கு பாமக சார்பான நிர்வாகிகள் கலந்துருக்காங்களே சார். இல்ல, பாமக சார்பில் நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்கன்னா யார் தாக்கப்பட்டாலும் அந்த தாக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா எப்பயுமே பாமக நிற்கும். அது பாமகவுடைய நிலைப்பாடு. இதே பாமக போய் தாக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா நின்னாங்க. இதே வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் செல்லதுரை மஞ்ச கொள்ளையில தாக்கப்பட்ட பொழுது எத்தனை பிராமணன் நின்னா, எத்தனை இந்து மக்கள் கட்சி நின்னுச்சு? அர்ஜுன் சம்பத் வாயை திறந்தாரா? அப்ப கஸ்தூரி எல்லாம் வாயை திறந்தாங்களா? தமிழக மக்கள் தொகையில் ஒரு 3% கூட இல்லாத பிராமணர்களுக்காக ஒரு பெரிய கூட்டம் போய் நிக்குது. ஆனால் இந்த இந்த தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை சமூகம் ஒரு போர்க்குடி, ஏற்குடி, இந்த நாட்டு மக்களுக்கு உழைத்து உழைத்து சோறு போட்ட ஒரு குடி, இன்றைக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விவசாய குடி. இந்த சமூகத்தில் ஒரு இளைஞன் தாக்கப்பட்ட பொழுது அவனை இந்து மக்கள் கட்சி இந்துவா நினைக்கலையா? கஸ்தூரிக்கு அப்ப தெரியாதா? வெறும் வாய்ப்பந்தல் போடுவதற்கும் அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்கு மட்டுமே ஆசைப்படுகின்ற இவர்கள் அதன் மூலம் பிராமணர்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான் அரசியல் அதிகாரத்துக்கு வராங்களா? இன்னைக்கு கூட அவங்க பார்வையில மஞ்ச கொள்ளை நிகழ்வு அது ஒரு ஜாதிய பிரச்சனை சார். அப்ப கஸ்தூரி பேசுறது என்ன, சமத்துவ பிரச்சனையா? அது பிராமணர்களுக்கான பிரச்சனை இல்லையா? அதான கஸ்தூரி பேசினாங்க. மற்றவங்களுக்கு வந்தா ஜாதி பிரச்சனை, அவங்களுக்கு வந்தா ஜாதிக்கு அப்பாற்பட்ட பிரச்சனையா? சார், சட்டமன்றத்தில் நான் பாப்பாத்தின்னு ஜெயலலிதா சொன்னது என்ன? ஜாதி பிரச்சனை எல்லாம் வேற என்ன? அந்த பார்ப்பன திமிரு தானே. நான் பாப்பாத்தி என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது ஜெயலலிதா அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு காரணம் பாப்பாத்திக்கிற அந்த திமிரு தானே. அதே திமிரு தானே கஸ்தூரிக்கு இருக்குது. நடிகை கஸ்தூரி பெரும்பாலும் வன்னியர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரச்சனைனா அவங்க எப்பவுமே வன்னியர்களை எப்படி இதுல சிக்கலாம் தான் அவங்க யோசிப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பான ஒரு செய்தி என்பது கடந்த கால நிகழ்வுகள். கடந்த காலம் அவங்களுடைய பதிவுலாம் அப்படிதான் இருக்கும். இல்ல, கடந்த காலம் இல்ல, அதாவது அது ஆரம்பத்திலிருந்தே பிராமணர்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக நீதிக்காக எந்த ஒரு இயக்கம் போராடினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற அத்தனை வேலை வாய்ப்புகளும் உயர் பதவிகளும் அவங்க மட்டுமே அனுபவிக்கணும். அவங்களுக்கு மட்டுமே அது பிறப்புரிமை நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இந்த நாட்டில் உழைப்பதற்காக மட்டுமே நாம இருக்கிறோமா? அதாவது எம்ஜிஆர் உடைய படத்திலே ஒரு பாட்டு இருக்கு, பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்கள் பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தார்? எல்லாம் நாம கொடுப்போம், சாப்பிட்றதுக்கு கொடுப்போம், நம்ம கொடுக்கிற நெய் தேவை, நம்ம கொடுக்கிற உணவுப் பொருள் தேவை. ஆனா நமக்கு எதிராக பொய்யவே பேசிட்டு இருப்பாங்க. இதான அவங்க வேலை. தொடர்ந்து பல நூற்றாண்டுகளை இதுதானே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா,
முற்போக்கான தமிழ் சமூகத்தின் சிந்தனையாளர்கள், முற்போக்கான ஊடகங்கள்னு சொல்றவங்க கூட கஸ்தூரி பேசியது தவறு, பிராமணர்களுக்கு ஆதரவா பேசணும் தவறுன்னு சொல்றாங்களே தவிர, தமிழர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்னு இவங்க 2 பேர் நிக்கிறாங்கிறத பத்தி பெரும்பாலான ஊடகங்கள் பேசல. 90% ஊடகங்கள் பேசல. பிராமணர்கள் இந்த நாட்டை ஆள துடிக்கிறாங்க, தெலுங்கர்கள் இந்த நாட்டை ஆள துடிக்கிறாங்க, அவங்க ஆதிக்கம் இருக்கணும், அவங்களுடைய அதிகாரம் இருக்கணும், சாராயம் வைக்கணும், இதுதான் அவர்களுடைய கோட்பாடா இருக்குது. இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுகிற, இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுவதை போல நீர்ப்பாசன திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, இதை பற்றி இந்த 2 பேருமே பேசுறதில்லை. அது ஆந்திராவிலிருந்து வந்த தெலுங்கர்கள் அரச குலத்து மகளிருக்கு அந்த புறத்திலே சேவை செய்ய வந்தவர்கள் கஸ்தூரி பேசுறாங்களே, பேசுனீங்களே, எந்த இடத்துலயாவது இந்த தமிழ் சமூகத்தின் பூர்வ குடிகள், விவசாய குடிகள், அவர்கள் எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி, அவர்களுக்கான எதிர்காலத்தை பற்றி என்னைக்கா பேசியிருக்காங்களா? நான் இந்த காணொலியில் இன்னொரு முக்கியமான செய்தியும் பதிவு பண்ண விரும்புறேன். அது ஆந்திராவிலிருந்து வந்த தெலுங்கர்கள், அந்த பெண்கள் மன்னர்களின் அந்தப்புற மகளிருக்கு சேவை செய்ய வந்தவர்கள் சொல்றீங்க. சரி, கஸ்தூரியினுடைய கருத்தை ஒரு வாதத்திற்காக கூட ஒப்புக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும், கஸ்தூரி, இந்த காயத்ரி ஜெயராம், இன்னும் பார்ப்பனர்கள் இந்தியாவிற்குள் வந்த பொழுது யாருக்கு சேவை செஞ்சாங்க? அந்த பார்ப்பனிய பெண்கள் மன்னர்களுடைய அந்த புறத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவங்க யாருக்கு சேவை செஞ்சாங்க? அதை சொல்லுங்களா பாப்போம். ஏன் அதை மறைக்கிறீங்க? நான் கேட்கிறதுக்கு பகிரங்கமா கஸ்தூரி பதில் சொல்லுவாரா? இந்தியாவிற்குள் கைபர் போலன் கணவாய் வழியா ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலங்களை தேடி வந்த பார்ப்பனர்கள் கூட்டம், அந்த பார்ப்பன பெண்கள், இந்த பிராமண பெண்கள் அரசர்கள் சபையில் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள்? அவங்களா ராஜதந்திரியா இருந்தாங்களா? நூலகத்துல புத்தகம் எழுதி குமிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்களா? பதில் சொல்லுங்க சார். அப்படி பார்த்தா தமிழுக்கு அதிகப்படியான நூல்களை பதிப்பிச்சது சாமிநாத ஐயர் தானே சார்? ஆமா, இல்லன்னு சொல்லியே. இந்திய விடுதலைக்கு அதிகம் போராடினவங்களே இல்ல. தமிழ்ல காணாமல் போன புத்தகங்களை உவே சாமிநாத ஐயர் ஒன்று திரட்டி கொடுத்தார். அதனால அவர் தமிழ் தாத்தான்னு சொல்ற மறுக்கல. ஆனால் அந்த படைப்புகளை கொடுத்தவர் உவே சாமிநாத ஐயர் இல்ல, அந்த படைப்புகளை ஒருங்கிணைத்தவர் தான் உவே சாமிநாத ஐயர். அந்த படைப்புகளை கொடுத்தவர்கள் எல்லாம், அந்த படைப்புகளை கொடுத்தவங்க எல்லாம் குற்றால குறவஞ்சி, இன்னும் சில எவ்வளவோ இலக்கியங்கள், அறநானூறு, புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, பட்டினப்பாலை, இப்படி கலிங்கத்து பரணி, இப்படி எத்தனையோ இலக்கிய தொகை எல்லாத்தையும் படைத்தவர்கள் தமிழர். இந்த நேரத்துல கஸ்தூரி படி நான் சொல்றேன் கூட வச்சுக்கலாம், கஸ்தூரி வாசன் சொல்றதா கூட வச்சுங்களேன். இது ஒருவேளை நம்ம உவே சாமிநாத ஐயர் கிட்ட கிடைக்காம போய் திராவிட மாடல் மக்களுடைய கையில கிடைச்சிருந்தா அந்த நூல்கள் அப்படியே அதனுடைய உண்மைத்தன்மை மாறாம வந்திருக்குமா? அது உங்களால உறுதி தர முடியுமா சார்? அந்த உண்மைத்தன்மை மாறாம கண்டிப்பா வராது. திராவிட மாடல் கையில கிடைச்சிருந்தா அது மாறாது, வேற மாதிரிதான் வந்திருக்கும். ஏன், அது உண்மையிலேயே ஒரு தமிழ் அறிஞர் கையில, பாவலரேறு, பெருஞ்சித்தன்னார் போன்ற கையில கிடைச்சிருந்தா எப்படி வந்திருக்கும்? இப்படி எடுத்துங்களேன். அது யார் கையில கிடைக்கிறதுன்ற பொறுத்தானே. அவங்க கையில கிடைச்சிருந்தா அதை திராவிட மாடலா மாத்திருப்பாங்க. பாவலரேறு, பெருஞ்சித்தனார், பேராசிரியர் பெரியார் தாசன் போன்ற இதை கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? அற்புதமான தமிழ் இலக்கியமா மலர்ந்திருக்காதா? அதனால ஒருவேளை உவே சாமிநாத ஐயர் அப்படிப்பட்ட ஒரு நூல்களை திரட்டாம விட்டிருந்தா அதற்கு பின்னால் நிச்சயமா அந்த பணி யாராவது செஞ்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு வரலாற்று
நீங்க சொன்ன ஒரு திருத்தம், பெரியாதாசன் சொல்லிட்டீங்க. அவருடைய கடைசி காலத்துல பெரியாதாசன் கையில கட்சியிருந்தா அவரு அல்லா அதை எழுதி வச்சிருந்தாரு கூட எழுதிட்டு போயிருப்பாங்க. இது ஏன்னா அவர் கடைசி காலத்துல அவரு நடுநிலையாளர கூட இல்ல. அவர் கடைசி காலத்துல மதம் மாறினது ஒரு மிகப்பெரிய குற்றம், மறுக்க முடியாது. அப்படி பார்த்தா அம்பேத்கரே இந்து மதத்தை விட்டு புத்த மதத்துக்கு மதம் மாறினார. அப்ப அம்பேத்கர் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அம்பேத்கரியம் பேசுபவர்கள் தவறானவங்களா இருக்கிறாங்க. அம்பேத்கரியம் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அம்பேத்கரும் மதம் மாறினார். இன்னொரு வரலாற்று ஆதாரத்தை சொல்றேன். பொது உடைமை தத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய காரல் மார்க்ஸ் மூலதனம் புத்தகத்தை எழுதிட்டு இருக்கார். உலக சுரண்டல் சமுதாயத்தை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் காரல் மார்க்ஸ். அன்னைக்கு காரல் மார்க்ஸுக்கு விலை பேசுகிறார்கள். பல கோடி கொடுக்கிற அந்த மூலதனம் புத்தகத்தை எழுதாதன்னு. அது காரல் மார்க்ஸ் சொன்னாரு, இன்னைக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு நான் ஒருவேளை இந்த புத்தகத்தை எழுதுவதை நிறுத்தி விட்டாலும் கூட நாளை எனக்கு பதிலாக வேறு யாராவது கண்டிப்பாக எழுதுவார்கள். கண்டிப்பாக இந்த உலகத்தின் சுரண்டல் சமுதாயத்தை தோலுரித்து காட்டுவார்கள். ஆகவே அதை நானே செஞ்சுட்டு போறேன்னு சொன்னார். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் அந்த நூல்களை தொகுக்காமல் இருந்திருந்தால் பின்னால் வேறு யாராவது கண்டிப்பாக தொகுத்திருப்பார்கள். சார், பெரியாருக்கு சமூக நீதிக்காக யாருமே போராடல. ஒரே ஒரு விஷயத்தை இன்னொன்னே நான் பதிவு பண்ணிடுறேன். நம்ம நிகழ்காலத்திலேயே பெரியாருக்கு பின்னால சமூக நீதிக்காக தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் போராடல. பெரியார் பேரை சொல்லி வயிறு வளர்த்தாங்களே தவிர பெரியார் பெயரை சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். கருணாநிதி வந்தார். வீரமணி ஒரு மிகப்பெரிய சொத்துக்கு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியானார். வீரபாண்டியன் போன்றவங்களாம் பெரியாரை பத்தி பேசினாங்க. ஆனால் பெரியாருக்கு பின்னால் சமூக நீதிக்காக போராடினது யாரு? டாக்டர் ஐயா மட்டும்தான். பெரியார் விட்டுட்டு போயிட்டாரு, அதை யாரும் இனி தொடர மாட்டான்னு நினைச்சாங்கல்ல. ஆனா அந்த சமூக நீதியை திரும்ப டாக்டர் ஐயா தூக்கி பிடிச்சாரா இல்லையா? ஆகவே காலம் ஒவ்வொரு முறையும் நியாயத்திற்காக போராடுகின்ற ஒரு தலைவரை அடையாளம் காட்டிக் கொண்டே இருக்கும். அப்படி அடையாளம் காட்டப்பட்டவர் தான் ஊவே சாமிநாதன். ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா பெரியாருக்கு பின்பு இடஒதுக்கீடையும் மட்டுமல்லாமல் பெண்ணுரிமை போன்ற பொதுவான செய்திகளை கூட தூக்கி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடியவர் மருத்துவர் ஐயா. திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணி போன்றவர்கள்லாம் அதை பெருசா அங்கீகரிக்காம அதுக்கு எதிர்மாறான கூட்டக்கூட சார் இருக்காரு அவரு. சார், அதான் பெரியாரு சொல்லிட்டாரு. அது இந்த சமூக நீதி கேட்டு போராடி சட்டத்தை திருத்தி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம். பார்ப்பனர்களிடம் இருந்து நாம் பெற்று தந்த இடஒதுக்கீட்டை இந்து சமூகத்தில் இருக்கின்ற இந்து மதத்தில் இருக்கின்ற முன்னேறிய சமூகங்கள் அபகரித்துக் கொண்டார்கள். அதனால எந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கோ அத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுங்கன்னு பெரியாரே பின்னால போராடினார்ல. அதை வச்சு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் அபகரித்து கொண்டவர்கள். பார்ப்பனர்கள் பிடுங்கிய இடஒதுக்கீட்டை அபகரித்து கொண்ட குரூப் தான் வீரமணி, சுப வீரபாண்டியன், இவங்க கலைஞர் குடும்பம் எல்லாம். மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.